கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்பின் இரட்சகரும் நேசருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யுத்தங்களை நாம் பல வேளைகளில் சந்திக்கிறோம். இந்த மாதம் சில யுத்தங்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயமே நிச்சயமே. சரி, இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. இது ஒரு பெரிய யுத்தம். அமலேக்கியரோடு இஸ்ரவேலருக்கு இருந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் ஆண்டவர் புதிய யுத்த முறையை கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் தன்னுடைய ஜனங்களை நடத்தினார். மோசே, ஆரோன், ஊர் 3 பேரும் மலையிலே ஏறுகிறார்கள். மலையின் உச்சிக்கு ஏறுவதில் சிரமங்கள் இருந்திருக்கும். கால்கள் வலித்திருக்கும், மூச்சு வாங்கியிருக்கும், கைகளில் எதையுமே எடுத்துக்கொண்டு போயிருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயணம். அதிலும் இஸ்ரவேலில் இருக்கிற மலைகள், அவைகள் கற்களும் பாறைகளும் உள்ள மலைகள். அவைகளில் ஏறுவது சற்று கடினம்தான். மலையின் உச்சியில் ஏறிவிட்டார்கள். இப்பொழுது மோசே தன் கைகளை உயர்த்தி கொண்டு நிற்கிறார். அவர் கைகளை உயர்த்த உயர்த்த இஸ்ரவேலருக்கு வெற்றி. வசனம் சொல்கிறது அவருடைய கைகள் அசந்து போயிற்று என்று. ஒரு மனிதனுடைய கைகள் அசந்து போவது இயல்பு. அசந்து தாழ்ந்து கீழே வரும் பொழுது அமலேக்கியன் மேற்கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய நியமனம் பாருங்கள். தேவனுடைய சட்டம், தேவனுடைய விதிகள். உன் கை உயர்ந்திருந்தால் உன் எதிரியின் கை யுத்தத்தில் கீழே விழும். உன் கைகள் தாழ்ந்திருந்தால் யுத்தத்தில் உன் எதிரியின் கைகள் உயரும். இதன் பொருள் என்ன? நீ எப்பொழுதும் என்னை நோக்கி கைகளை உயர்த்தி விண்ணப்பிக்கும் பொழுது உன் எதிரியை மேற்கொள்வாய். மோசேயும் மனிதன் தானே. அவருடைய கைகள் அசந்து போயிற்று. ஆனால் கூட இருந்தார்களே ஊரும் ஆரோனும், அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. கைகளை பிடித்து தாங்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கடந்த ஆண்டு அன்பு போதகரவர்கள் சுகவீனம் அடைந்து விட்டார்கள். ஸ்பைனல் கார்டிலே ஒரு ப்ராப்ளம். பிரச்சனை நிமித்தம் அவர்கள் சுகவீனப்பட்டு இருக்கும் பொழுது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை, ஜெபிக்கிறதற்கு பலனற்ற ஒரு நிலைமைகள். ஆனால் ஊழியத்தையும் ஊழியரையும் நேசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் சிலர் ஒவ்வொரு நாளும் இரவிலை வந்து அவருடைய சுகத்திற்காய், விடுதலைக்காய் ஜெபம் பண்ணினார்கள். ஐயோ, அந்த நாட்களெல்லாம் மறக்கவே முடியாது. பாரப்பட்டு கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பரிபூரணமாய் அவர்களை சுகப்படுத்தினார். அந்த வியாதி படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை சந்திக்கும் பொழுது சில வேளைகளில் தனியே நீங்கள் அதை சந்திக்க முடியாது. உங்களுக்கு ஜெப பங்காளர்கள் வேண்டும், உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அடுத்த தலைமுறையினருக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க நீங்கள் தனியே நின்று ஜெபிக்க முடியாது. 4 பேரோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். ஊரும் ஆரோனும் கைகளை தாங்கினார்கள். எவ்வளவு நேரம் வரைக்கும்? சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும். காலை முதல் மாலை வரைக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த ஊரும் ஆரோனும் மோசேயின் கைகளை கீழே விட்டவே இல்லை. அவ்வளவு உறுதியாய் தாங்கினபடினால் யோசுவாவும் அவன் சேனையும் யுத்தத்தில் ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, இதுதான் ரகசியம். ஜெபமே முழங்கால்கள் தான் உங்கள் வெற்றியை முடிவு செய்யும். ஆகவே சோர்ந்து போவீர்கள் என்றால் நல்ல ஜெப பங்காளர்களோடு இணைந்து ஜெபிக்க துவங்கள். மனம் திறந்து அவரிடத்தில் பிரச்சனைகளை சொல்லி நாம் ஜெபம் செய்வோம் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். கர்த்தருக்கு ஒரு பெயரிடுகிறார்கள், யெகோவா நிசி. ஆண்டவர் நம்முடைய வெற்றி கொடி. இந்த மாதம் அந்த வெற்றி கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. கைகளை தளர விடாதிருங்கள். சிலரோடு இணைந்து ஜெபித்து ஜெயமிடுங்கள். வெற்றி உங்களுக்குரியது. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உன்னதமான தேவனே, மோசேயின் கைகள் அசந்து போன போது ஊரும் ஆரோனும் அவரை தாங்கினது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் தளர்ந்து போகும் பொழுது நன்றாய் ஜெபிக்கிற மக்களின் உதவியை நாடி இணைந்து ஜெபித்து பிரச்சனைகளிலே ஜெயம் எடுக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. யெகோவா நிசி என்ற நாமமுடைய தேவன் எங்களுக்காக இருக்கிறீர். வெற்றியை தருவீர் என்று நம்புகிறோம்.
பிள்ளைங்களை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, யெகோவா நிசி ஆகிய தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இணைந்து ஜெபியுங்கள், யுத்தத்தில் வெற்றி பெறுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.